வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காட்டான்ங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல வந்திருக்குங்க. படத்துடைய ஹீரோ விஜய் சேதுபதிங்க. படத்தை எடுத்தது ஆண்டோன் கட்டளை, கடைசி விவசாயி, காக்கா முட்டை, மணிகண்டன்ங்க. ஸோ டைரக்டர் பேர் பார்த்தோன்னேயே படம் செம்மையா இருக்க போது. முக்கியமா இது வெப் சீரிஸா இருக்கு. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு தலை வந்து தனியா இருக்குது. அத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அது விஜய் சேதுபதி தலை தான். அப்ப படம் வந்து வேற லெவல்ல எங்கேஜிங்கா கொண்டு போவாங்க. அந்த மாரி ஒரு தாட் இருந்துச்சுங்க. யாருண்ணே அது? இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்கில அந்த காஸ்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஒரு கிராமத்தில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸே வரல. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன க்ளோஸ் பண்ண போறாங்க. அந்த சமயத்தில இந்த விஜய் சேதுபதி தலை வந்து கிடைக்குது. அத வச்சு கேஸ் மூவ் ஆகி இந்த ஸ்டேஷன் அந்த கிராமத்தில இருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி அப்படியே கதை ட்ராவல் ஆயிட்டே இருக்குங்க. ட்ராவல் ஆகும்போது ஒரு 2 எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நல்ல விதமா ஒரு எங்கேஜிங்கா கொண்டு போச்சு. ஓகேஷா தான் இருந்துச்சு. பட் போக போக ரொம்ப ஃப்ளாட்டாவும் இருந்துச்சு. பெருசா வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை மொமெண்ட் கிடைக்கல. 15 வருஷத்துல அவன மாரி ஒரு வேலைக்காரன் கூட கிடைக்கல. ஆக்சுவலா ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னா, ஒவ்வொரு எபிசோட் முடியும்போதும் ஒரு ஹை பாயிண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட் பார்க்க ஆர்வமா இருக்கும். பட் இத அப்படி ஏற்படுத்தவே இல்லங்க. ஆக்சுவலா மணிகண்டன் தான் இந்த வெப் சீரிஸ் எடுத்தாரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போதைக்கு யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, காமனா ரொம்ப போர் அடிக்குது, வேற படமே கிடைக்கல அப்படின்னா, இத கண்டிப்பா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ரொம்பலாம் நல்லாவே இல்ல. ரொம்ப ரொம்ப சுமாரகமான ஒரு வெப் சீரிஸ் தாங்க. ஒரு நல்ல கான்செப்ட்ட கையில வச்சு ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே அமைச்சு எங்கேஜிங்கா கொண்டு போல. அதுவும் படத்தோட டைரக்டர் ரொம்பவே நம்மள டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டாருங்க. பார்த்த டைம்க்கு இது வொர்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சுமார் தாங்க. இந்த வெப் சீரிஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கா, புடிக்கலைங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு, பட்ன்னு சொல்ட்டேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.